சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர். வணக்கம். ஃபெலிக்ஸ் வணக்கம். சார், இப்ப நேற்று மாலையிலிருந்து பரபரப்பான செய்தி ஊடகங்கள்ல அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவருடைய ஒரு குடும்ப விஷயம். அவருடைய மனைவி சங்கீதா வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய செய்தியா பேசப்படுது. இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்தி அப்படின்னாலும், இதுலயும் கூட அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இப்ப பல பேரு இதுக்கு பின்னாடி திமுக இருக்குமான்னுலாம் சமூக வலைதளங்கள்ல செய்தி பரப்புறாங்க. இந்த ஒரு வழக்கறிஞராக, ஒரு பத்திரிகையாளராக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில நீங்க சொல்றதுதான் தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல ப்ராபபிலி தனிப்பட்ட வாழ்க்கையா மட்டும் இருந்திருந்தா நோ கமெண்ட்ஸ், ஒன்றும் சொல்ல முடியாது. வழக்கறிஞர் யூஸ்வலா இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, டைவர்ஸுங்கிறது இப்போ இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சுங்க. மியூச்சுவல் டைவர்ஸ் போடலாம் இருதரப்பு சம்மதத்தோட. அப்போ கூட அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட ஆயிரும். ஆர்டர் கையில் கிடைக்க, அது டைவர்ஸ் டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓபி டைவர்ஸ் டிகிரி. அது கையில் கிடைக்க 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. பெட்டிஷனை படித்து பார்த்தோம் அப்படின்னா, முழுமையாக பெட்டிஷனை படித்து பார்த்தேன். பெட்டிஷனை படித்து பார்த்தோம்னா அவங்க இன் கேமரா தான் கேட்டிருக்காங்க. அதாவது ரகசிய விசாரணை. கோர்ட்டை அலோவ் பண்ணுதான்னு தெரியல. ஒரு டேஞ்சரஸான ஐட்டம் அதில் என்ன நான் பார்த்தேன்னா, தேவைப்பட்டால் அவங்க குற்றம் சுமத்துற அந்த இன்னொரு ஸ்டார் அவங்கள நான் ரெஸ்பாண்டண்டா போட்டு விசாரிக்கிறேன்றாங்க. அந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கியான இடம். அதாவது செகண்ட் ரெஸ்பாண்டண்டா இப்போ சமூக வலைதளங்களில் த்ரிஷான்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க பேரை குறிப்பிடலை. த்ரிஷான்னு அவங்க மிஸ்ஸஸ் சங்கீதா விஜய் பேரை குறிப்பிடலை. அப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்கள செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா சமயத்துக்கு கோர்ட் அதுக்கு ஆர்டர் பண்ணிடும். ஏன்னா எல்லா தரப்பையும் கேட்டு விசாரிக்கணுங்கிற அந்த அடிப்படை பிரின்சிபிள்ல கோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு அப்படின்னா இது பரபரப்பா மாறிடும். ஏன்னா ஏப்ரல் மாசம் வாய்தா வருது, முதல் வாய்தா வருது. முதல் வாய்தால அதை அலோவ் பண்ணா பரபரப்பா மாறிடும். ஏன்னா மே மாசம் இல்ல ஏப்ரல் கடைசியில தேர்தல் வரும்போது இது பெரிய தலைப்பு செய்தியா மாறும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஆபத்து. அப்படின்னா பொதுவா இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி செலிபிரிட்டி டைவர்ஸ் இதுல அவங்க மியூச்சுவலா முடிச்சிருவாங்க. ஏன் இவ்வளவு வளர விட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அப்புறம் அவங்க இன்னும் யூகே சிட்டிசன் கிளைம் பண்றாங்க. அதாவது மிஸ்ஸஸ் சங்கீதா விஜய் அப்படின்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும். அதாவது யூகேல இந்த வழக்கை போட்டிருந்தா பல நேரங்கள் அது குயிக்கா முடிஞ்சிருங்க. மேலை நாடுகள்ல போடுற விவாகரத்து வழக்கு குயிக்கு. ஏன்னா அங்க அது காமன். நம்ம நாடுகள்ல குடும்பம் பிரிக்க முடியாத உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட எப்பவும் உண்டு. அதனால கவுன்சிலிங் அப்படி இப்படின்னு அது இழுத்துக்கிட்டே போகும். கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க, 2 தரப்பும் வாதிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு வருஷம் வேணாலும் இழுக்கும். என்ன காரணம்னா அதுக்கு பிறகு அலிமணி இருக்கு. அதாவது ஜீவனாம்சம் மாதிரியான இல்ல சொத்து பகிர்வு மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்போ ரிஸ்க் எந்த இடத்துல வருது? நீங்க சொன்ன மாதிரி அது பொலிட்டிக்கலா மாத்திர இடத்துலதான் வருது. அதர்வைஸ் இதை பெர்சனல் தான் கடந்து போயிருக்கணும். போது பியூர்லி பர்சனல் மேட்டர். 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப காமனான விஷயம். ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்குள்ள உடன்பாடு இல்லை. மேலை நாடுகள்ல இதை துப்பறியறதுக்கு தனியார் நிபுணர்கள்லாம் உண்டு. அவங்க அதுக்கேற்ற ஆதாரங்களை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல அந்த துறை அப்படி பெரிய அளவுக்கு வரல. இப்ப வருதுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்ச காலத்துல ஃபேமிலி கோர்ட்ல எல்லாம் கூட்டமே இருக்காதுங்க. இங்க சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் இருக்கிற ஃபேமிலி கோர்ட்ல கூட்டமே இருக்காது. நாங்கெல்லாம் இந்த டைவர்ஸ் கேஸ் எடுக்கவும் மாட்டோம். அப்போ 2-3 கான்செப்ட். டைவர்ஸ் கேஸ் எடுக்கிறதுல ஒண்ணு, இன்னொன்று இந்த போதைப்பொருள் அந்த கேஸ் எடுக்கிறது இல்லை. இப்படியான சில கான்செப்ட்லாம் உண்டுங்க. காரணம் இதுதான். இது எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். அதுக்கு பிறகு அப்பவே என்னோட நண்பர்கள் சில பேர் என்ன பிராக்டிஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி கோர்ட்ல. ஆக்சுவலா பிராக்டிகலாக ஃபேமிலி கோர்ட்ல லாயர் தேவையில்லை. நேரடியா பெட்டிஷனரே அப்பியர் ஆகி சொல்லிக்கலாம். லாயரை டிஸ்கரேஜ் பண்றதுதான் ஃபேமிலி கோர்ட் அந்த காலகட்டத்துல. இப்போ நுணுக்கமான வாதங்கள் வைக்கப்படுகின்றன. அப்புறம் 2 தரப்புக்குமே கோர்ட்டுக்கு போற நேரம் இல்லை. 2 பேருமே ஏதோ ஒரு வகையில எம்ப்ளாய்டா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. ஸோ வக்கீலோட தேவை வந்துருச்சு. இப்போ ஒரு 25 இயர்ஸ் பேக் எல்லாம் வக்கீலே தேவையில்லைங்க.
பெட்டிஷன் டைரக்டா போட்டு அப்படி இன் கேமரா கூட நம்ம பேசலாம். நிறைய ஜட்ஜஸ் வந்து குறிப்பா வந்து டைவர்ஸ் கேஸ் விசாரிக்கும் போது பார்ட்டியை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மற்றவங்கள காமன் பப்ளிக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கவுன்சிலிங் தனி செக்ஷன் கவுன்சிலிங் நடக்கும். அப்படி இருந்த காலம் இப்போ 25 வருஷத்துல ரொம்ப மாறுபாடாயிருக்கு. ஆனால் அடிப்படையில பாலிடிக்ஸை பண்ணது யாருங்கிறதான கேள்வி. இது பொலிட்டிக்கலா இது வந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் இது பேச்சுவார்த்தையா மாறுது. அதாவது மீடியா விவாதமா மாறுது. இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள் செய்தி பெருசா போடலைங்க. ஆனா தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் செய்தியாவே போட்டிருக்காங்க. அப்போ ஏன் இதை பொலிட்டிக்கலா மாத்தணுங்கிறதா எனக்கு வந்த கேள்வி. இது வந்து பல வருடமா இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு. விஜய் வந்து அவர் வீட்டுல தனியா தான் இருக்காரு. அவர் குடும்பம் வந்து அவர் கூட இல்லை அப்படின்றதான் வெளியே பேசப்படுற செய்தி. இப்போ சங்கீதாவை கூட சொல்றாங்க இது பல வருஷமா இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பிரச்சனை. அப்படி இருக்கும்போது தேர்தல் சமயத்துல அவர் கட்சி தொடங்கி அவர் ரொம்ப பிரச்சாரத்துல தீவிரமா இயங்குறாரு. திமுகவை தான் தன்னுடைய எதிரியா முன்னிறுத்துறாரு. அப்ப இயல்பா பப்ளிக் மைண்ட் செட் இருக்குல்ல, அது அப்படி தோணதானே செய்யும். பப்ளிக் மைண்ட் செட்னா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு, சரிதான். ஆனா சமரசம் பேசியிருப்பாங்கல்ல குடும்பத்துக்குள்ள. சமரசம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத போது தானே அது கோர்ட்டுக்கு வரும். நீங்க ஒரு சாதாரண குடும்பம்னு எடுத்துக்குவோம் முதல்ல. ஏன்னா விஜய் என்ன, அவரும் ஒரு குடும்பஸ்தான், அவ்வளவுதானே. 2 குழந்தைகள் இருக்கு, 2 பேருமே பெரியவங்க, அவங்களுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சின்ன குழந்தைகள் இல்லைங்களே, 5 வயசு 3 வயசு பிள்ளைகள் இல்லையே, ரொம்ப பெரிய பிள்ளைகள், நல்லது கெட்டது தெரியும். அப்போ குடும்பத்துக்குள்ள நிறைய சமரச முயற்சி நடந்திருக்கும்லன்றாங்க. அது எப்படி நடக்காம இருக்கும்? ஏன்னா எஸ்எஸ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, நண்பரும் கூட. அவங்க மிஸ்ஸஸ் விஜயோட மதர், அவங்களும் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. இது வேண்டாம், டைவர்ஸ் வேண்டாம் அப்படிதானே அட்வைஸ் பண்ணுவாங்க எந்த குடும்பமா இருந்தாலும். அப்புறம் நிறைய சமாதானங்கள் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாதானம் பேசியிருப்பாங்க. இல்ல விஜய் கூட சில ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம தானே இதுல வந்து கோர்ட்டுக்கு மேட்டர் வருது. கோர்ட் எப்பவுமே லாஸ்ட் ரிசார்ட்டுங்க இந்த மாதிரி மேட்டர்ல. முதல்ல ஃபேமிலி கடுமையா வந்து இது வேண்டாம்னு தான் சொல்லுவோம், எந்த ஃபேமிலியா இருந்தாலும். அதனால இந்த வந்த டைமிங்க்கும் தேர்தல் டைமிங்க்கும் வந்து சம்மந்தம் இல்லைங்க. அபினவீட்ல இருக்கிற சில பிரச்சனைகள் தான். அதாவது நான் செகண்ட் ரெஸ்பாண்டா அவங்கள இம்ப்ளீட் பண்றேன்னு சொல்றதுதான் அதுல ப்ராப்ளம். ஃபார் தட் மேட்டர் திரிஷான்னு வச்சுக்குவோம், இல்ல XY அப்படி கூட வச்சுக்கலாம். செகண்ட் ரெஸ்பாண்டா அவங்க வந்தாங்கன்னா அது பெரிய பரபரப்பு செய்தியா மாறும்ல. அது நோட்டீஸ் கொடுத்தாலே, அவங்க வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூட மறுக்கலாம், பெரிய பரபரப்பு செய்தியா மாறும். ப்ராபபிளி அது த்ரிஷா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் தனி மனித சுதந்திரம் இருக்குல்ல, தனி மனித வாழ்க்கை இருக்கு. அப்புறம் நிறைய பேட்டிகள்ல அவங்களோட பேட்டிகளை நான் இப்பதான் சமீபமா படிச்சேன். அவங்க பேட்டிகள் அவங்க வந்து அவங்க சிங்கிள் சைல்டா இருந்திருக்காங்க, எப்போதுமே வந்து தனியா வாழவே பழகியிருக்காங்க. அது நான் இன்னும் திருமண உறவுகள்ல வந்து, அதாவது திருமணங்கிற அந்த கட்டுண்ட வாழ்க்கையில எனக்கு பெரிய ஆர்வம் இல்லைங்கிற பேட்டிகள்லாம் பார்த்தேன். அப்புறம் ஏற்கனவே ஒரு திருமண முயற்சி நடந்து அது கடைசியில அவங்கதான் வேண்டாம் இருக்காங்க. அது போக அவங்களோட வேற இன்னொரு பக்கம், அதாவது விலங்குகள் இருந்தாலும் ஆர்வம், அப்படியான இன்னொரு இருக்கு. ஒருத்தரை வந்து நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறதோ இல்லைன்னா இந்த மாதிரி மேட்டர்ல அவங்கள வந்து ரொம்ப கீழறிக்கி பேசுறதோ தவறு. விஜய் வந்து பொலிட்டீஷியனா மாறிட்டாரு, பொலிட்டிக்கல் லீடர். பொலிட்டிக்கல் லீடரோட லைஃப் அப்படிங்கும் போது அதுக்கு பப்ளிக் கமெண்ட் வருது, அப்படிதானே பார்க்கணும் நம்ம. இல்ல அதுல திரு முரசொலி செல்வம் அவருடைய இறந்தப்ப பார்க்க போறாங்க சங்கீதா. அந்த போட்டோ வந்து இப்ப வைரலா பரப்பப்படுது. கலைஞர் குடும்பத்து கூட நெருக்கமா இருந்தவங்க அப்படின்னு சொல்லி. அது கரெக்டுங்க. பட் ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் போயிருப்பாங்களா, அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருக்குதானே செய்யும். ஆமா ஆமா. முரசொலி செல்வம் எல்லாருக்கும் தெரிஞ்சவருங்க. இன்னும் சொல்லப்போனா அவர் ஒரு பத்திரிகையாளர். அவரோட நிறைய வீரஞ்செறிந்த போராட்டங்கள்லாம் இருக்கு எங்க காலகட்டத்துல. அப்ப அவரோட மரணம்ங்கிறது அப்போ எங்களுக்கெல்லாம் ஷாக்கா தான் இருந்தது. நீங்க சிலந்தி கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கீங்கல்ல முரசொலியில? படிச்சிருக்கேன் முரசொலியில. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க அவரோட கட்டுரைகள்லாம். வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப பேருக்கு அவர் நண்பருங்க. நண்பர்னு சொல்றதை விட கூட ஒரு அறிவு ஜீவி, அப்படிதான் நான் அவரை பார்த்தேன். பலரும் வந்து போயிருக்கலாம், அது போகக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனாங்க, விஜயகாந்த் வந்து எவ்வளவோ கலைஞரை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. பட் கலைஞர் இறந்த பிறகு அவருக்கு கொஞ்சம் உடம்பு வர முடியல.
ஆமா. அவரே போய் அவரும் அவங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா அவர்களும் போய் தனியா போய் அந்த சமாதியில அஞ்சலி செலுத்திட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். ம். எனவே இந்த மரணத்துக்கு ஒருத்தர் அட்டன் பண்றாங்க, அதை வச்சு இதை முடிச்சு போடுறது எனக்கு என்னமோ பொருத்தமா தெரியல. எது எப்படி இருந்தாலும் அல்டிமேட்டா இது கடைசியில அந்த மிஸ்ஸஸ் சங்கீதா விஜயோட வாழ்க்கையில அவங்க ஆமா, ஆமா. இதுக்காக அவங்க வந்து ஈல்டு பண்ணி ஒரு அபிடவிட் கோர்ட்ல தாக்கல் பண்ணி எவ்வளவு பெரிய லாங் ப்ராசஸா மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் அது. ம். 48 இயர்ஸ் ஓல்டுங்க அவங்க. விஜய் 51 இயர்ஸ் ஓல்டு. 2 பேருக்குமே வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. 2 இயர்ஸ் வந்து இந்த வழக்கு இழுத்துச்சு, இல்ல 3 இயர்ஸ் இழுத்துச்சு. அப்பவும் வந்து கீழ்கோர்ட்ல தான் டிகிரி கிடைக்கும். அப்புறம் திருப்பி அப்பீல் பண்ணலாம். ம். கன்சென்ட்னா ப்ராப்ளம் கிடையாதுங்க. கண்டஸ்டட்னா ப்ராப்ளம். இதுல கண்டஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு வரும். என்ன காரணம் அப்படின்னா, இதுல வாட் எவர் இட் இஸ் ஹஸ்பண்டோட சொத்துகள். ம். ஹஸ்பண்டுங்கிறவர் ஒரு நாடறிஞர் நடிகர். அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்கும். அப்போ அதோட கிளைமேட். அப்புறம் 2 பேரும் ரொம்ப அடல்ட் சில்ட்ரன். ஒருத்தருக்கு 25 வயசு என்னமோ ஆகுதுங்க, பொண்ணுக்கு வந்து 20 வயசு என்னமோ ஆகுது. அவங்களுக்கு அவங்க வந்து நவீன ஜென்சி தலைமுறை இல்லையா? ஆமா, ஆமா. எல்லாமே அவங்களுக்கு இதை பற்றிய எல்லா விவரங்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வாழ்க்கையிலயும் அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையிலயோ இல்ல சுத்தி இருக்கும் வாழ்க்கையில அதை பார்த்திருப்பாங்க. அப்ப கோர்ட் வந்து சைல்டு கஸ்டடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் எதுவுமே இதுல கிடையாது. சின்ன குழந்தைன்னா கஸ்டடி ப்ராப்ளம் வருங்க. இதுல கஸ்டடி ப்ராப்ளம் இதுல கிடையாது. அப்படின்னா கண்டெஸ்ட் மூலமாக ஒண்ணு டு அப்டைன் டிகிரி, டைவர்ஸ் டிகிரி, அது ஒண்ணு. 2வது அதுக்கான நஷ்ட ஈடு இதானே. அப்போ அந்த குரூயல்டி எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்க. பெரிய ப்ராசஸ்ங்க இது ஆக்சுவலா. அந்த ப்ராசஸ்க்குள்ள வெறுமனே பொலிட்டிக்கலா வந்து திமுக சொல்லிச்சுங்கிறதுக்காக ஒருத்தர் கொண்டு போய் தலை கொடுப்பாங்களா? சரி 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதான் இது ஒரு குடும்பத்தினுடைய விஷயம். ரொம்ப எமோஷனல், சென்டிமெண்டலான ஒரு ஒரு விஷயம். ஆனா இப்ப சார் நீங்களே இப்படி கேட்கலாமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா விஜய் அவர் பேசுறது இருக்கு இல்லையா? அப்ப திருச்சியில அவர் பேசும்போது மைக் கட் ஆயிடுச்சு. மைக்க கட் பண்றாங்க திமுக அப்படின்னு சொன்னாரு. இப்ப கரூர்ல என் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரின்றது மக்கள் கிட்ட வந்துட்டதுக்கு அப்புறமா, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். விஜய் வளர விட மாட்றாங்கன்ற ஒரு ஒரு கேள்வி எழுதுல்ல மக்கள் மத்தியில. எழுதுங்க. ஆனா எனக்கு அது ஆரம்பத்துல இருந்து நம்பிக்கை இல்லைங்க. என்ன காரணம்னா, என்னோட எஸ்டிமேட் எப்போதுமே 20% டு 23%, 24ன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. 2 கட்சிக்கு எதிர்ப்பானது தாங்க. அதாவது அதிமுக, திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டு வங்கி தான் எப்போதுமே. இதுல வந்து ஒரு 4%, 5% சுயேட்சைகள் பிரிச்சிருவாங்க எப்பவுமே. ஏன்னா 1000 ஓட்டு, 500 ஓட்டு இதெல்லாம் வாங்கி மொத்தமா கணக்கு பாத்தீங்கன்னா 4% ஈஸியா வருங்க. எந்த தேர்தல் புள்ளிவிவரத்தையும் நீங்க எடுங்க. அப்பனா எஃபெக்டிவா 20% தான் பேலன்ஸ் இருக்கு. இன்னைய தேதிக்கு அந்த 20% யாரெல்லாம் பிரிக்க போறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக வந்து சீமான். ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ண ஒரு 8% ஓட்டை கையில வச்சிருக்கிறாரு. இப்போ சசிகலா அம்மா ஒரு கட்சி, அவங்க ஒரு கட்சிக்குள்ள போறாங்க. அது ஒரு 3-4% அவங்க பிரிக்கதான் செய்வாங்க. அப்ப எஃபெக்டிவா விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கியே லெஸ் தென் 15 தான். என்ன முயற்சி பண்ணாலும், நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு எதிராக வந்து சொன்னாலும், இல்ல வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து களத்துல வந்து இளைஞர்கள் பட்டால ஆதரவு இருந்தாலும், உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற ஓட்டு வங்கி 15% தாங்க. இதுல வந்து என்னோட எஸ்டிமேட் எப்பவுமே அவர் 10ல இருந்து 12 வாங்குவாரு தான். அதாவது இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் முன்னாடியே அவர் எப்போ வந்து விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினாரோ அதுல இருந்து நான் சொல்றேன் இதை. என்னன்னா அவைலபிளா அவ்வளவுதான் இருக்கு. அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அதை நம்ம குறி வைக்கிறோம். அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை எல்லாரும் அதான குறி வைக்க முடியும். இப்போ பிஜேபி எதை குறி வைக்கும், அதிமுக எதை குறி வைக்கும்? திமுக கூட்டணியிலங்க இப்போ ரஃபா கால்குலேட் பண்ணி பார்த்தா 19 கட்சி வருதுங்க மொத்தம். 20,000 சந்தேகம் என்னன்னா புதிய தமிழகத்தோடையும் பேசுறாங்க. இது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் இருக்கு. அப்ப திமுக எதிர்ப்பு. நான் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க, உதயசூரியனுக்கு என் வாழ்க்கையிலே ஓட்டு போட மாட்டேன் இப்படின்னு ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யும். அதே குரூப்பா எம்ஜிஆருக்கு நான் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டேன், ஜெயலலிதாக்கு ஒருபோதும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இது கோர் ஓட்டு. இந்த கோர் ஓட்டை தாண்டின ஓட்டு கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து கிடைக்கிறோம். அப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி எதுவோ அதோட சாதனைகள் அதைத்தான் ஆளுங்கட்சி சொல்லும். இதெல்லாம் சாதனையே இல்லைங்க, இதெல்லாம் வேதனை அப்படிதான் எதிர்கட்சி சொல்லணும்.
ம். தேசிய கட்சிகளுக்கு பிஜேபிக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் இருக்கு. மோடியோட சாதனைகள் அப்படின்னா அவங்களால சில விஷயங்களை சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லையா? ஏன்னா அவங்க 2014 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தோட காங்கிரஸோட ஆட்சி காலம் முடிஞ்சது. அப்படின்னா வெறுமனே ராகுல் காந்தியோட ஃபேஸ் வேல்யூ, சோனியா காந்தியோட ஃபேஸ் வேல்யூ இதுதான். இது மட்டுமே வந்து தமிழ்நாடு வாக்கரசியல்ல பெரிய ஓட்டெல்லாம் பெற்று தராது. அப்பனா திமுக கூட்டணியில் அவங்க இருந்தா தான் அந்த ஓட்டு வங்கி வரும். அப்போ திமுகவுக்கு எதிரானது இப்படி நீங்க ஓட்டை பார்க்கும்போது ஒரு பெரும்பகுதி வந்து அதிமுகவுக்கு போய் சேர்ந்துருங்க. அதிமுக அல்லது அதிமுக எந்த கூட்டணியோ அந்த கூட்டணி. அப்போ விஜய் எதை நிலை நிறுத்துறாரு அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கின்னு தான் அவர் சொல்லிட்டே வர்றாரு. ஆனா அவர் அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கின்னு சொல்லணும்ல. ஆமா. பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கின்னு சொல்லணும்ல. காங்கிரஸ்க்கு எதிரான வாக்கு வங்கின்னு சொல்லணும்ல. அப்பதானே அந்தந்த கட்சிகளோட வாக்கு வங்கி எதிரான வாக்கு வங்கி அவருக்கு போகும். அவர் ஒரே எதிரி திமுக. ஒரே எதிரி திமுக தான் சொல்றாருங்க. அப்படின்னா அவர் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை மட்டும் தானே அவர் குறி வைக்கிறாரு. நான் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேங்க, என் பாலிசி எங்க குடும்பமே போட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் யாருக்கு ஓட்டு போட? திமுகவுக்கு தான். வேற வழியே இல்லையா? எனக்கு ஆப்ஷனே இல்லையே. விஜய் திமுகவுக்கு வந்து திமுக வரவே கூடாது, திமுக தீய சக்தி, இதான் ஏன் கான்செப்ட் அப்படின்றாரு விஜய். அப்படின்னா திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கவங்க விஜய்க்கு போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்துருது. இது வந்து இதோட சிக்கல். இது எப்படி அது விஜயோட பொலிட்டிக்கல் கேம்பெயினை கட்டமைச்சாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ நீங்க வந்து இப்போ உதாரணமா சீமானோட வாக்கு வங்கி எப்படி கட்டமைக்கப்படுது? திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, பிஜேபி சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, இருக்கிற கட்சி எல்லா கட்சியும் சரியில்லை, நான் மட்டும்தான் சரியான கட்சி. அது மட்டும் இல்ல, என் கொள்கை தமிழ் தேசியம், உங்க கொள்கை என்ன? என் கொள்கை வந்து சுற்றுப்புற சூழல். இப்படி அவர் வந்து ஒரு செட் பேட்டர்ன்ல போறதுனால யோசிச்சு பாருங்களேன். யாருக்கும் போடாதீங்க, எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் போடாதீங்க, எல்லா கட்சிக்கும் நான் எதிர்ப்புன்னு சொல்றாரு. ஆமா. அதாவது அந்த பகிரங்கமா ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்பெல்லாம் மீட்டிங்கா இருந்தாலும் சரிதான், 4 நண்பர்களோட பேசிட்டு இருந்தாலும் சரிதான், ஒரே பாயிண்ட்டுக்குள்ளதான் நிக்கணும். அப்படின்னா ஒரு வாக்கு அரசியல்ல எதிர்ப்பு வாக்கு வங்கியை நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும். விஜய் அறுவடை செய்ய முயற்சிப்பது அல்லது அவரோட அரசியல் ஆலோசகர்கள் அவருக்கு போட்டு கொடுத்திருக்கிற பிளான் ஸ்கெட்ச் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை நீங்க அறுவடை செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது. போதுமா? மிஸ்ஸஸ் சங்கீதா விஜய் மேட்டர்ல திமுக எப்படி வரும்? என்ன சொல்லப்படா அவங்களுக்கு விஜய்க்கு அதிகமான ஓட்டு வந்தா திமுக லாபம்லாம் ஆயிரும். ஆமா. ஏன்னா அவங்க ஓட்டு வங்கி அவங்க இன்டாக்டா வச்சுக்கிறாங்களா. அது போக 20 கட்சி கூட்டணி. சரி, திமுக ஓட்டு வங்கி 25%, 30% வச்சுக்கோ, இருக்கலே கம்மின்னே வச்சுக்கிடுவோம். 25 30க்குள்ள இருக்கும். அவ்வளவுதான் நானும் நினைக்கிறேன். மிச்சம் எல்லா கட்சியும் சேர்ந்து பேலன்ஸ் 10%, 15% கொண்டு வந்துரும்ல. அப்ப இதுல திமுக இன்னொரு அட்வான்டேஜ் வரும். என்னன்னா, விஜய்க்கெல்லாம் நம்ம எப்படிங்க ஓட்டு போட முடியும்? சினிமா ஸ்டாரு, அதெல்லாம் ஒரு ஜிக்னா பாலிடிக்ஸ், சினிமாக்காரங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதிமுகவுக்கு போடாம திமுகவுக்கு தான் போடுவாங்க. அப்ப விஜய் இப்போ கரூர் திமுக கான்ஸ்பிரசி, திருச்சி கரண்ட் கட் ஆயிடுச்சா திமுக கான்ஸ்பிரசி, இப்போ பெர்சனல் மேட்டர் அதுவும் திமுக கான்ஸ்பிரசி தாங்க, எல்லாமே திமுக கான்ஸ்பிரசி தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா திமுகவை நம்பர் 1 பொசிஷனுக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும்லன்ற. அது எப்படி விஜய்க்கு சாதகமா மாறும்? இன்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.